ஹாய், எல்லாருக்கும் காலை வணக்கம். டிஃபன் செய்ய ரெடி ஆகிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் காலையில் இன்றைக்கி வேலைக்கு போகணும்ல, காலையில் பூ பறிக்க வந்தாச்சு. ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன், சரியா தப்பான்னு தெரியல. நம்ம நிறைய பணம் செலவு பண்ணுறோம், அது கையில் நிற்க மாட்டேங்குது. பணம் சம்பாதிக்கிற பணம் கையில் நிற்க மாட்டேங்குது. அதுக்கு ஏன் முக்கிய காரணம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்ம முன்னாடிலாம் அப்பா அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணியை ஜாஸ்தி செலவு பண்ணாத, தண்ணி ஏன் காசு தண்ணியாக செலவாகுதுன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்குங்களா? தண்ணியாக செலவாகுதுன்னா இப்போ நம்ம தண்ணியை எவ்வளோ சிக்கனம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம கையில் காசு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லலாம்னு திடீர்னு எனக்கு தோணுச்சு, சரி சொல்லலாம் அப்படின்ட்டு. அதனால் கையில் காசு நிற்கலை அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லோரும், கொஞ்சம் தண்ணியை மட்டும் தேவைக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா இப்போ வெயில் காலமாகவும் இருக்குல்ல, அதனால் நம்ம தேவைக்கு தண்ணியை பயன்படுத்திக்கிட்டு மீதி தண்ணியை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு பணமும் அதே மாதிரி நமக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு மீதியும் நம்ம கையில் சேவிங்ஸாக தங்கும். அதே மாதிரி இப்போல்லாம் நிறைய பெண்களுக்கு உடல் உபாதைகள்லாம் நிறைய வருதுன்னு சொல்கிறாங்கள்ல. அதுக்கெலாம் முக்கிய காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் கூட இருக்கலாம். ப்ளஸ் நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு சில நிகழ்வுகளையும் நம்ம மறந்துட்டோம். அப்போல்லாம் ஏதுங்க நைட்டின்ற ஒன்றே கிடையாது. எனி டைம் அம்மாலாம் பாருங்கள், பாட்டியெல்லாம் பாருங்கள், எனி டைம் எல்லோரும் புடவையில் தான் இருப்பாங்க. எல்லோரும் புடவை கட்டிகிட்டு தான் இருப்பாங்க. அதேமாதிரி முந்தானி எடுத்து சொருவிடுவாங்க. இடுப்பில் முந்தானி ரொம்ப தொங்க விட மாட்டாங்க. அதே டைமு நம்ம புடவை கட்டும்போது அந்த பாவாடை இறுக்கி கட்டும்போது அந்த வயிற்றில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வரும்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் கரெக்டாக வரும். அப்போல்லாம் இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் கிடையாது. அதே சமயம் எந்த ஒரு தைராய்டு பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்போல்லாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க புடவை கட்டுறதுனால வந்ததுனால தான். மாதம் கரெக்டாக அந்த டைம்லாம் பெண்களுக்கு வந்துடும். வீட்டு விளக்கெலாம் கரெக்டாக வந்துடும். அதேமாதிரி தைராய்டு பிரச்சனை கிடையாது, உடம்பு குண்டாகிற பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுனால ஆரோக்கியமாக 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துருந்தாங்க. அப்போல்லாம் கூன்லாம் தடி வச்சுலாம் இருந்தாங்க அப்போது பாட்டிலாம். ஆனால் நாம் இப்போ இந்த காலம் மாற அறிவியல் விஞ்ஞானம் எல்லாம் வளர எல்லாத்தையும் மறந்துட்டோம். நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒழிய நம்ம பழைய நிகழ்வுகள்லாம் மறந்துட்டோம், பாரம்பரியத்தெலாம் மறந்துட்டோம். நம்ம இந்த பூ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் போய் பூந்து உள்ளே போய் பூத்துருக்கு. அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிறைய இப்போ காலநிலை சூழ்நிலை மாற என்னென்னவோ நோயெல்லாம் வருது, கணக்கு பேர் தெரியாத நோயெல்லாம் வருது. இதுக்கெலாம் நம்ம தண்ணியை செலவு பண்ணுறது, தண்ணியை வீணாக்கிறது, யார் தண்ணி கொடுத்தாலும் வேணான்னு சொல்கிறது. சில பேரை தண்ணி கொடுத்தா வேணாங்க, நான் குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்வாங்க. தண்ணியை பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தாயும் தண்ணியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிறையா மறந்துட்டோம் நம்ம. ஸோ நம்ம எப்போவும் நம்ம பாரம்பரியத்தை பின்பற்றி வாழ்ந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கூடுதலாக வாழ்ந்துடலாம். இதுதான் என்னுடைய சின்ன வேண்டுதல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.